இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். வருகிற நவம்பர் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் பதவியேற்கவிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் சூரியகாந்த் மிஸ்ரா அவர்களை பதவியேற்பதற்கு அனுமதிக்கக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு மோடிக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சுதந்திர இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. யார் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார் அசோசியேஷனுடைய அதாவது முன்னாள் செயலராக இருக்கக்கூடிய அசோக் அரோரா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அருண்குமார் அகர்வால், இந்த 2 பேரும் தான் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியகாந்த் மிஸ்ரா அவர்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, அது தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது, அதனுடைய தீர்ப்பு வரும் வரை அவரை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என்கிற பொறுப்பை அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவதாக, சூரியகாந்த் மிஸ்ராவின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதா, லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு இருக்கிறதா, நில அபகரிப்பு வழக்கு அவர் மீது இருக்கிறதாம், இதெல்லாம் இருக்குது. அதனால் உடனடியாக சிபிஐ விசாரணை துவங்கணும், அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். அப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு இன்னொரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, அவர் டெல்லியில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறார். 11 கோடி ரூபாய்க்கு வாங்கின வீடை 6 கோடி ரூபாய் கணக்கு காட்டி மிகப்பெரிய அளவில் வரி ஏய்ப்பை நடத்தியிருக்கிறார். சரியான வரி கட்டாமல் அதில் மிகப்பெரிய அளவில் ஒரு முறைகேடை நடத்தியிருக்கிறார். இதெல்லாம் செஞ்ச ஒருத்தரை எப்படி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பில் கொண்டு வர முடியும்? அதனால் மோடியே தயவு செஞ்சு உடனடியாக இந்த பதவியேற்புக்கு தடை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கடிதம். இப்போது சூரியகாந்த் மிஸ்ரா யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பீகாரில் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் கொண்டு வரப்பட்டதல்லவா, இது தொடர்பான வழக்கை விசாரித்ததில் மிக முக்கியமான நீதிபதி சூரியகாந்த் மிஸ்ரா. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த நீக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களுடைய பெயர்கள் என்ன காரணத்திற்காக அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், நீக்கம் செய்யப்பட்டது அவர்களுக்கு தெரியுமா, இப்படிங்கிற காரணங்களெல்லாம் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு கட்டளையிட்டவர் தான் இந்த சூரியகாந்த் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய நபர். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும், முகமது சுபைர், அல்ட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஊடகம், ஆர்எஸ்எஸ்னுடைய, மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய மிகப்பெரிய பொய்களை, ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் தொடர்ந்து கொண்டு வரக்கூடிய பொய்களை எல்லாம் அம்பலப்படுத்தக்கூடிய நபர் தான் இந்த முகமது சுபைர் என்று சொல்லக்கூடிய நபர். அவருடைய அல்ட் நியூஸ் முகமது சுபைரை என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிறையில் பிடிச்சி எப்படியா உள்ளே போடணும் அப்படின்னு மோடி அரசாங்கம் முயற்சி செய்தது. அப்படி முயற்சியில் வெற்றியும் பெற்றது. ஆனால் முகமது சுபைருக்கு பிணை கொடுத்தவர் சூரியகாந்த் மிஸ்ரா. ஜாமீனில் வெளியே கொண்டு வந்ததுக்கான அந்த தீர்ப்பை கொடுத்தது சூரியகாந்த் மிஸ்ரா என்பது ரொம்ப முக்கியமான செய்தி. அதே மாதிரி ஒரு நுபுர் சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், உங்களுக்கெல்லாம் தெரியும், கோடானு கோடி இஸ்லாமிய மக்களுடைய நபிகள் நாயகம் இல்லையா, அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் மோசமாக பேசினார் என்பதற்காக நுபுர் சர்மாவை கடுமையாக எச்சரித்து ஒரு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் தான் இந்த சூரியகாந்த் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய நபர். இப்படி நிறைய நம்ம சொல்ல போகலாம். இப்போ கூடுதலாக என்னென்னா, ஆர்எஸ்எஸ் ஒரு புகைப்படத்தை அவங்க சமூக ஊடகங்களில் வைரலாக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, சூரியகாந்த் மிஸ்ரா ஹரியானாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடன் உணவருந்தக்கூடிய ஒரு புகைப்படம். அப்போ இப்படிப்பட்டவரையெல்லாம் இந்த மாதிரியான உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பில் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி சமூக ஊடகங்களில், குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய செய்தி இது தொடர்பாக போய்கொண்டிருக்கிறது. நம்ம இந்த இடத்துல சில விஷயங்கள் பேசியாகணும். கடந்த 11 வருடங்களாக மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பல்வேறு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எப்படி இருந்தன என்பதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கிறோம். குஜராத் இனப்படுகொலை தொடர்புடையவர்கள் ஒரே இரவில் நல்லவர்களாகிவிட்டார்கள் இல்லையா. அவர்கள் கொஞ்சம் தண்டனை அனுபவித்தாங்க, ஆனால் தண்டனையுடைய முடிவில் அவங்க ரொம்ப நல்லவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட நிகழ்வு நம்ம பார்த்தோம். பிரக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய நபர் மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளி என்று அன்றைக்கு சொல்லப்பட்டவர். இன்றைக்கு அவரை விடுதலையாக்கி இருக்கிறார்கள்.
அது மாதிரி பல்வேறு வழக்குகளில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்குள்ளான ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்லாம் சர்வசாதாரணமாக இந்த காலத்தில் விடுதலையாகி வருகிறார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர், அவருடைய மகன் உட்பட 3 பேரை ஜீப்பில் எரித்து கொன்ற 2வது மிக முக்கியமான குற்றவாளி சமீபத்தில் ஒடிசாவில் விடுதலை செய்யப்பட்ட நிகழ்வு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் சஞ்சீவ் பட் மாதிரியான நேர்மையான அதிகாரிகள், டீஸ்டா செடல்வாட் போன்ற மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் எப்படி அலைகழிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னமும் பிணை கிடைக்காமல் நீங்கள் குற்றம் செய்யாமலேயே பிணை கிடைக்காமல் சமீபத்தில் கோர்ட்டே சொல்லிச்சு, நீ 5 வருஷமாக உள்ள தூக்கி வச்சிருக்கிற, ஆனால் அதற்கான ஆதாரங்களை கேட்டால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிற, இனியும் எங்களால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு தீர்ப்பு சொன்னது, ஒரு முக்கியமான முடிவு எடுத்தது கூட நம்ம பார்த்தோம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளியே சொல்கிறாங்க, எங்களுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியலை, மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்குது. இப்போ முதலமைச்சருடைய நிகழ்வில் கலந்து கொண்ட ஃபோட்டோவை காட்டி சொல்கிறாங்க. அப்போ சமூக ஊடகங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திரசூட் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய பூஜை நிகழ்வில் கலந்து கொண்ட நிகழ்வை நம்ம பார்த்தோம். ஏன்? அதற்கு முன்னால் இருந்த உச்சநீதிமன்ற நீதிபதி பாஜகவினுடைய எம்பியினுடைய விலை உயர்ந்த 2 சக்கர வாகனத்தில் சவாரி சென்ற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் நடந்தது. அன்றைக்கொண்டு மிகப்பெரிய அளவில் யாருமே எந்த விமர்சனங்களும் பெரிய அளவில் வைத்தார்களா அப்படின்னு தெரியல. சில சமூக ஊடகங்களில் இதெல்லாம் தவறு, எப்படி இதெல்லாம் அனுமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் உச்ச நீதிமன்றங்களில் எப்போதெல்லாம் பாஜகவிற்கு ஃபேவரான தீர்ப்புகள் வந்திருக்கிறதோ அப்படி தீர்ப்பு கொடுக்கப்பட்டவர்களெல்லாம் பின்னாளில் கவர்னராகவும் மிக முக்கியமான அரசாங்க பொறுப்புகளில் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம கூட நேற்றுக்கு ஒரு செய்தியை சொன்னோம் இல்லையா? இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் மாவட்ட நீதிபதிகளாக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போது? எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட்ட சில நாட்களிலேயே. அப்போ இதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. அப்போது நீதியை நிலைநாட்ட வேண்டிய நீதிமன்ற நீதிபதிகளே பலர் இன்றைக்கு பாஜகவிற்கு ஃபேவராக நடந்து கொள்கிறார்கள் என்பதை கண்கூடாக நாம் பல விஷயங்கள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த நேரத்தில் அதாவது சூரியகாந்த் மிஸ்ரா மாதிரியான நேர்மையான நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு வந்தால் தங்களுக்கு சிக்கலாகிவிடும் என்கிற பயத்தின் காரணமாக இப்படி ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.